ஹலோ கேஷலாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டார் எபிசோட் 117 118 2 எபிசோட் சேர்த்து போட்டுருப்பா. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் 110 ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு லார்ட் மிஸ்டம் வந்து இந்த பொண்ணு அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கம்மா விராட மட்டும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ செக் பண்ணி பார்த்தா வந்து எக்ஸ்சேஞ்ச் இல்லை. இதை பார்த்த உடனே இவ்வளோ சரியான டென்ஷன் ஆகிடுச்சு இந்த இடத்துல. எப்படின்ட்டு இவ்வளோ கத்தி நின்றுட்டு ஏய் ஒழுங்காக போயிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ள பூச்சா கொள்றதுல நான் வந்து சொல்லி வச்சுட்டு இந்த பக்கம் தாத்தா வந்து சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, நீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு த்ரோன் தரேன்ட்டு. எவ்வளோ கத்தி எடுத்து வச்சுட்டு உடனே வெள்ளுக்கிற கவாக்கி தான் அவன்கிட்ட சொல்லிருக்கான். கவாக்கி எவனோ தான் ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு வந்து எனக்கு மட்டும் மாற்றிட்டான். ஸோ வெள்ளை எவன் வந்தாலும் கொள்ளுங்க, எவன் வரான்ட்டு நல்லா பாருங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டோர் அப்படின்ற உள்ளேருந்து ஒரு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ யாரா அப்படின்னு மாதிரி சுற்றிக்கிற எல்லா படைகளும் வந்து பார்த்துட்டா ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்துருவாங்க. ஸோ எல்லாரும் ஹீரோ கொள்றேன்ட்டு இந்த பக்கம் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஹீரோ எல்லாரும் பார்த்துட்டு சரி ரைட்டு மாப்பிள்ள இங்கே இருந்து அசால்ட்டாக போட்டு அவன் டீம் கொண்டு போயிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து சார் அவனை கொண்டுலாமா அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கவாய்க்கு சொல்லுவான் சார் வேணாம். ஸோ இந்த டிராகன் கிளான் ஸோ இவனுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான். இவனுங்களும் கூட இப்போ சண்டை போகிறது நமக்கு சரியாக இருக்காது. ஸோ இவனுக்கு கூட இருக்கும்போது வந்து அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு ஏதாவது சுச்சுவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கூட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல டிராகன் கிளான் ஹெட்குவார்ட்டர்ஸ் அங்கே வந்து கூட்டு போயிட்டு சரி ஓகே மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு பேரியர் போட்டு இந்த இடத்துல சொல்லுவான். உள்ளே போனது லார்ட் மிஸ்ட்டிட்ட வந்து நான் வந்து போனேன், அவர்கிட்ட போய் கிறிஸ்டல்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தா லார்ட் மிஸ்ட் வந்து இருக்கிற கிறிஸ்டல் வந்து இந்த குறைஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஹார்வெஸ்டிங்காக இம்ப்ரெசிங் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரணும், என்ன ட்ரெஷர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 3 ட்ரெஷ் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஃப்ரூட் அந்த காஸ்மிக் எனர்ஜி ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டும் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 வெப்பன் இது பண்ணுறப்போ 3வது வந்து அந்த கன் லேசர் கன்ஸ் அதையுமே வந்து வாங்கியிருப்பேன். இந்த இடத்துல இவனுக்கு கேட்பா கிறிஸ்டல் பால் இருக்கா நம்ம ஹீரோ கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்கிற மாதிரி காட்டி முடிகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து தண்டரை செக் பண்ணி பார்த்து இது வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் இந்த வெப்பன்ஸ் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் ஸோ எதுக்கு வாங்கினா சேல் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து நம்ம வந்து வேணுக்கு தேவை, மற்ற எல்லாமே வந்து செல் பண்ணுறதுக்கு இதுவுமே நாங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு வழி அப்படின்னு ஹீரோ வந்து இதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெப்பன்ஸுமே வாங்கியிருக்கேன். இந்த வெப்பன்ஸ் கண்டிப்பாக நம்ம கிளானை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து ஹீரோ வந்து என்ன சொல்லுவான், ஸோ இதில் நீங்கள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உயிரோட வந்து முடியாது, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல என்ன பண்ணுவான், இவன் 2 பேரும் பயோசிப் வந்து ஹீரோ ரிமூவ் பண்ணுறான். இதை கேட்ட பார்ப்போம் டேய் சும்மா பிளான் இருக்காரா இந்த மாதிரி வந்து ஸ்லேவ்ஸில் பயோசிப் ரிமூவ் பண்ணி எவ்வளோ தூரம் தெரியுமா பார்ப்பா நான் டிசிஷன் எடுத்துட்டேன். அவங்க பயோசிப் ரிமூவ் பண்ணி அவன் கேட்டால் ஏன்டா அப்படி பண்ணி தொலைந்து 2 பேரோட பயோசிப்பையும் பார்த்தீங்கன்னா பார்பிடா பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கு பார்த்தீங்கன்னா மூலையில் அந்த பயோசிப் பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் பண்ணி அழிச்சிட்டாங்க. உடனே ஒரு 2 பேரும் வந்து ஸ்லேவ்லேருந்து வெளியே வந்துட்டு இது ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா வந்து பார்பிடா வந்து பயந்துட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறான். உடனே வந்து நான் 3 கேட்பான் மாஸ்டர் நான் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா, நான் அது பிட்டே பண்ணோம்னா உடனே 2 பேரும் நம்ம கீழே கொஞ்சம் மாஸ்டர் உங்கள் கூட நான் வந்து வில்லிங்காக இருக்கும் இது உங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எது சொல்லுவேன். ஸோ நீங்கள் 2 பேரும் உயிரை நிறைய டைம் காப்பாற்றுங்க, என் கிளான் உங்களை நம்பி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இது எல்லாருக்குமே சரியான சந்தோஷம் அதை கேட்டு. நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா 3 பேர் இடத்துல வராங்க. யாருன்னா இந்த நாகா இந்த நோரஸ் என்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெரோலின் பிரின்சஸ் நைன். ஸோ 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு லுங் ஃபங்கு தான் அதை வச்சிருக்கணும் அந்த ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டுன்னு கேட்டால் ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் ட்ரூப்பும் கொடுங்க, எங்கள் ட்ரூப் 2 ட்ரூப்பும் சேர்ந்து போய் எங்கள் இடத்துல அவனை கொண்டுட்டு வந்து அவன் இருக்கிற அந்த கிறிஸ்டல் எனக்கு வேணும். ஸோ அந்த தண்டருக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஆனால் என் தாத்தாக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த லுங் ஃபங் கிட்ட கிறிஸ்டல் எனக்கு ரொம்ப முடியாது, அது இருந்தால் தான் நான் அரியணை ஏற முடியுங்கடா. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அவனை கொண்டுருவீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் கண்டிப்பாக நான் கொள்கிறேன் அப்படின்ட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்க பிளான் போடுறாங்க. 3 ட்ரூப்ஸுமே ஹீரோ இது பண்ணிட்டு கொள்றதுக்கு அனுப்பிச்சுட. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டிராகன் கிளான்லேருந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ பாட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம கிளம்பியோட நேரம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து போயிட்டு வந்து நம்ம பார்க்கணும், இந்த அடுத்து நம்ம வேலையை போய் பார்க்கணுன்ட்டு அவங்களும் போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோட டீமு கிளம்பி இருக்குது. ஸோ இவங்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு மானிட்டர் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுது, இந்த ட்ரோன் டிடெக்ட் பண்ணிட்டு கேஸ். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவனுங்க ராயல் கிளப்பு நோரசன் கிளானு அது மட்டும் இல்லாமல் இந்த நாகா கிளான் இவனுக்கு எல்லா 3 கிளானுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருவாங்க. ஸோ இந்த அங்கே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான பேடான ஃபீலிங் உடனே பார்த்தீங்கன்னா பார்பிடா ஸ்க்ரீனில் வந்து அலர்ட் அடிச்சு. ஸோ வந்து பார்பிடா சொல்லிட்டுருங்க ஸோ நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் இங்கேருந்து ஓடுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அவனுக்கு துரத்திட்டு வந்துருக்கான். ஸோ ஹீரோ சொல்லிட்டு பார்பிடா இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்விட்டோம் வழி சொல்லி இவங்களுக்கு வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இடத்துல அப்படியே போயிட்டுருக்கேன். இவங்க எல்லாமே சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த ஏஐ வந்து பார்க்குறது சரி ஓகே நான் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணால் தான் வந்து லுங்ஃபங் இவனை காப்பாற்ற முடியும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு லேசருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் பாயிண்ட் பண்ணுறான். இதை பார்க்குற பார்பிடா சொல்கிறாங்க டீ அந்த லேசர் அந்த D6 லேசருங்க அது ரொம்பவே பவர்ஃபுல், அதில் மட்டும் ஹிட் வாங்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்பிடா வந்து இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதுலேருந்து ஒரு அட்டாக் கட்டி கொஞ்சம் சைடு பட்டதுக்கு எல்லாம் தெரிச்சுட்டு போய் வரானுங்க. அந்த இடத்துல பெரிய டேமேஜ் ஆகிட்டு இருக்கு.
அது பண்ணிட்டா இன்ஸ்டண்ட்டாக யூனிவர்ஸ் லெவல் 2ல் இருக்கிறவங்க செத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகாக்கலான்னு இதில் வந்து நிற்க எல்லாருமே சுற்றி வச்சுருவாங்க இந்த இடத்துல. ஸோ உங்களால் நீங்கள் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 கிளான்னு சுற்றி வச்சுருக்க ஒழுங்கு முறையாக வந்து அந்த கிறிஸ்டல் என்கிட்ட கொடுத்துறேன். என்ன கிறிஸ்டல் எனக்கு வந்து தெரியாதுண்ணா. சரி ஓகே உனக்கு கொண்டுட்டு அதை நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் சார்ஜ் பண்ணிட்டு மொத்த அட்டாக்கு மாதிரி அடிக்க இவன்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் செத்துட்டான், கடைசி அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் சிரிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல திட்டியில் இந்த மிஸ்டர் விலகி போதான் அவனுக்கு சாகலை. என்னடான்னு பார்த்தா நம்ம பார் விட்டா அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பே எதிரில் வந்துருவாங்க. ஸ்டோரேஜ் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கூட ஸ்பேஸ்ஷிப்பே உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் அப்புறம் இங்கே வந்து அப்படின்னு கத்திட்டு இருக்கணும். உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டூக்கா வந்து தலைமையிலே கொடுத்து ஒரு மாதிரி ஷிப்பை ஓட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உள்ளே எடுத்துருவாங்க. என்ன விஷயம், ஹீரோ மட்டும் வெளில வந்து இந்த பக்கம் தனியாக வந்து லேசருக்கு வெளில வந்துடும், அதெல்லாம் போயிடுவாங்க. உடனே இதை பார்க்குற ரெக்ஸ் வந்து ஹீரோ காப்பாற்ற உள்ளே போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு லேசர் அட்டாக். ஸோ ஹீரோட கதைங்க முடிஞ்சு நம்ம செத்து உடனே ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு நம்ம ரெக்ஸ் என்ன பண்ணோம், நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அந்த லேசர் அட்டாக் அந்த அட்டாக் வாங்கும்போது கூட சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த லேசர் அட்டாக்ல அடிப்பட்டு ரெக்ஸோட உடம்புல சின்ன துண்டு மாதிரி கூட எல்லாமே போயிடும். இந்த பக்கம் வந்து 3 அவனோட காலை இருந்தவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனோட பாதி காலை காணாம போச்சு. இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பம் ஒரு ரத்தம் மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லாம் சாம்பலோட போயிடும். இதை பார்த்தவொடனே நீ எப்படா அப்படி பண்ண ரெக்ஸை எப்படா நீ கொள்ளலாம் அப்படின்னு ஹீரோ கண்ட்ரோல் வந்து ஒரு மாதிரி வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுத்துட்டு அடிக்க போயிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த சார்ஜ் அடிக்க திடீர்னு தண்டரும் அவங்க டொமைனை வச்சு ஸ்கை ஸ்கார்பியனை வச்சு ஹீரோ வந்து ஷிப்புக்குள்ள இழுத்து போட்டு அவன் தப்பிக்க வச்சான். அவனை துரத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கவாக்கியும் கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து ரெக்ஸோட உடம்புல சின்ன தூடு வந்து மிச்சம் இருக்காது. ஸோ அவனை கண்டிப்பாக கொண்டோட எல்லாம் துறன்னு சொல்லிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்குற இந்த லார்ட் மிஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வெளில லீக் பண்ணிடுறாரு கைஸ். ஸோ இதான் கரெக்டாக இருக்கும் இந்த சமயம்ட்டுன்னு. நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிளாக் மூணு பார்த்தீங்கன்னா வழியில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பனுமே வந்து லைஃப் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர் கொடுத்தாலும் ஹீல் ஆக மாட்டேங்குது. இவனுக்கு ஏன் வந்து ஹீல் ஆகல அப்படின்னு பார்த்தா பேப்ட சொல்கிறாங்க. அதுக்காக தான் சரிப்படாது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கல, அவனுக்கு வந்து இந்த ஹுட் கிறிஸ்டல் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஹுட் கிறிஸ்டல் இருக்கிற எனர்ஜி வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பிளாக் மூணு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸு சேர்த்தவொடனே வந்து என் நண்பன் செத்துறான்ற அவனுக்கு கலங்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இப்படி உயிர் வீட்டில் அவங்க முன்னில் கண்டிப்பாக நான் கொன்னேவணும் அப்படின்னு வெறி பிடிச்சி இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம பிளாக் மூணு. இந்த இடத்துல ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோகமாக போச்சு இந்த இடத்துல. ஸோ வந்து அவன் வந்து இப்படி போயிருக்கான், இது எனக்காக உயிரை விட்டுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கேன். இவனுக்கு எல்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்துருக்கானுங்க ஹீரோ. அந்த ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான், இதெல்லாம் அவனுங்கெல்லாம் கிட்ட வந்துட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல நோரசன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மெசேஜ் வரும் இருக்கும். ஏன்னா கேட்டால் இந்த இடத்துல ராயல் கிளப் இந்த பிரின்சஸ் 9 சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு இந்த கிறிஸ்டலை மாற்றினது வேற யாரும். அவன் வந்து லும்ஃபில் அந்த ஸ்ட்ராங்கான டீம் வந்து சைடில் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு பிடிங்கிற அந்த கிறிஸ்டலை வாங்கடா சொல்லிருக்கேன். இந்த பக்கம் நாக்கா கேட்கலாம். அப்போ லும்ஃபெங் இருக்காது, அவனை இப்போ விட போகிறோம் கேட்க. ஸோ வந்து லும்ஃபெங்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல வந்து எனக்கு கிறிஸ்டலை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் 9 இந்த இடத்துல ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் கண்டுபிடிச்சிங்க நான் கண்டிப்பாக நான் கொள்வேன், உங்களுக்கு வாக்கு தரேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஹீரோ கொடுத்து ஒரு பவுண்டரி அறிவிக்கலாம்னு பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ இதாட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து 118வது எபிசோட். இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து ஹீரோ அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதா ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. ஸோ வந்து அவனுக்கு தப்பிச்சு ஹீல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஆமாம் இங்கே எந்த உயிர்களுமே இல்லை, இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷிப்புக்குள்ள இந்த பிளாக் மட்டும் கொஞ்சமாக ஹீல் எடுத்து வெளில வந்து பார்த்துருக்கு. ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவ்வளோ பேர் வர்றதுனால வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ட்ரம் கார்டு யோசிச்சோம். அதுக்கு ஒரே வழி ஸ்கை ஸ்கார்பியன் வேணும் வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு எவால்வ் பண்ணுறது அப்படின்னு ஆர்பிட்டாக இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே முதல்ல வந்து எவல்யூஷன் வேலையை பார்ப்போம், அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தப்பிச்சு சண்டை போட சொல்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஃப்ரூட் அந்த ஒரு ஃப்ரூட் வந்து வெளியே இறங்கலாம். ஸோ அந்த லைஃப் ஃப்ரூட் ஓப்பன் பண்ணி அது வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல யாரும் பார்த்துருவாங்க. ஸோ இது வெளியே வந்து இந்த எனர்ஜி வந்து பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ சரி ஓகே இது வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிருக்கான். ஸ்கை ஸ்கார்பியன் வந்து அதை கொத்தம் வாழ்க்கிற ஜசன்ஸ் எல்லாமே அந்த வெயினுக்குள்ளே போகவே கொஞ்சமாக அது வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனோட ஷேப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மட்டும் இனிமேல் யூனிவர்ஸ் லெவலில் ஸ்டாக் ஆகிட்டு இருக்கேன். நிறைய புது வெயின் முளைக்கு அதனோட லென்த் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே பூமியை பொழந்துக்கிட்டு எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்னோட வெயின் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, நான் உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் லெவலுக்கான வெயினே பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது இனிமேல் ஃபுல்லாக எவ்வளோ ஹீரோ சொல்லிடலாம். ஸோ மட்டும் 72 புது பிரான்ச்சஸ், அது மட்டும் இல்லாமல் 210 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த வெயிட்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குன்னு இடத்துல கயா கால் பண்ணுவாங்க. ஸோ லுக் எனக்கு வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஏடா ஆச்சுங்க ஹீரோ நான் போகிறேன்னு கேட்க நிறுத்துறா. இன்னும் இந்த வெயின் வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ ஆகும். அப்படி இந்த இடத்துல நீ கண்டிப்பாக அப்படி போகக்கூடாது, கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து தரணும். பாக்ட வந்து இடத்துல சுயநலமாக பேசிட்டு ஹீரோ வந்து நான் முடிவு பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டு இந்த இடத்துல ஹீரோவும் தண்டர்காடும் நம்ம ஹாங்க தண்டர்காடும் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த இடத்துல நம்ம கயாவை கட்டணும். ஸோ கயா தான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவாக்கியோட ஃபுல் டீம் பார்த்தீங்கன்னா கயா கூட இருக்கிற மொத்த ஸோ டிராகன் கிளானஸ் இந்த நார்த் டிராகன் கிளான மொத்த பேர் கொண்டு கயா மட்டும் வந்து உயிரோடு வச்சுருக்காங்க. ஒழுங்கு முறையை அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்றி அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கம் கயாவால் ஒன்றுமே முடியல, பிளட் எல்லாம் வந்து கக்கிட்டு இந்த இடத்துல ஒன்றுமே முடியாமல் உடம்பு செத்த பாம்பு மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களும் முடியாமல் இருக்கு. இவங்க கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பார்த்து நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பாக இது பண்ண ஒழுங்கு முறை தான் எந்த கஷ்டம் பட் எட்ட கூடுறி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்கோம். எங்கள் ஆளுங்க நிறைய பேர் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹூக்கையும் கொடுத்துருக்கணும். ஹூக்கா ஓ அந்த லோ லெவல் நாயை அந்த மொட்டையனை தானே சொல்கிறேன்னு கேட்டுருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண முடியும்? உன்னால் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தாண்டி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாம் வீக்கானவங்க அப்படின்னு சொல்லி இவனை பற்றி நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு நம்ம கயாவை. ஸோ கயா சொல்லிடுறான், கண்டிப்பாக உன்னை கொல்லுவோட என் ஃப்ரெண்டை நீ கொன்னதுக்காக வந்து ரத்தத்துக்காக நீ வந்து பதில் சொல்லி கேட்கணும்டா. கண்டிப்பாக உன் சாவு வந்து இங்கே நடக்கண்டா அப்படின்னு சொல்லி கயம் கத்திட்டு இருக்கா. என்னடா அவ கத்திக்கிட்டே இருக்கா, இவளை கொல்லுங்கடா, இவ வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் கயாவை கொல்ல போய்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூமியை பொழந்துருப்பேன். ஸ்கை கார்பன் வெயின் பார்த்தா கயாவை கூட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக அவளை பிடிக்கணும்டா, அவளை வந்து தப்பிக்க விடாது, எல்லாம் உள்ள போங்கடா, எல்லாம் சுற்றிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திக்கிட்டு இருக்கா. வைக்கும் 10 பேர் வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கயா வந்து சேஃபாக கூட்டு வந்திருக்கா. ஸோ அந்த வெயினுக்கு முனையில் பார்த்தீங்கன்னா மதர் காப்பர் இருக்கும். ஸோ காயம் வந்து சேஃபாக இருக்கிட்டு வந்திருக்கோம். இதில் பாட்டு சொல்லுவாங்க, பரவாயில்லடா இந்த ரெண்டு சேர்ந்து யூஸ் பண்ணுற பற்றியா இது பயங்கரமான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிட சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெயின் இன்னும் எவ்வளோ ஆகிட்டு இன்னும் எவ்வளோ ஆக முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாங்கோட வெயினும் சேர்த்து இதனுடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் ஹாங்கோட வெயினும் கொஞ்சமாக எவ்வளோ ஆகிட்டு நான் ஹீரோ லெவல் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபியூச்சரில் கொஞ்சம் எவ்வளோ ஆகும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா எல்லாருமே ஃபீல் ஆகுது, அவங்க வந்துட்டாங்க கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துருவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த ஃப்ரூட்டோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும், நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோட வெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரூட் வந்து அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் பார்த்துருக்கேன். சரி ஓகே இந்த பக்கம் வந்து 40 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹீரோ வந்து லெவல் ஆகி முடியிருக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிட்டு முடிஞ்சு என்னோட வெயின் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு கத்துவோம் பாருங்க. நெக்ஸ்ட் அட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாகா அப்புறம் கவாக்கி அவனுக்கு மொத்த ஸ்குவாட கூட்டு வந்திருக்கேன். ஹீரோ சொல்லுவான், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் வாடா அப்படின்னு கேட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்லாம் வெயின் வந்து சுத்த ஆரம்பிக்கும், யூனிவர்ஸ் லெவல் வெயின் இது சுற்றணும் எல்லாம் மறந்து போயிடானே. ஹீரோ சொல்லுவான், ஆரம்பிக்கலாமா அப்படின்ற சொல்லி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. உடனே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுவான், உங்களை கொடூரமா கொள்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காம இருக்கிற எல்லாம் சாக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். அடிச்சு சுற்றிக்கிற பாறைகள்லாம் ஒட்டை அப்படியே நடுவில் மாட்டினெல்லாம் செதுங்கி பிதுங்கி போகிறானுங்க. இந்த இடத்துல செத்து போகிறானுங்க. இந்த இடத்துல குட்டூரமாக போயிட்டு இருக்கேன். உடனே அதில் ஹாங்க தண்ட டொமைன் ஓப்பன் டொமைன் கூட நிறைய பேர் பண்ணுங்க. உடனே பிளாக் பண்ணி என் ஃப்ரெண்டை கொன்னீங்களான்னு சொல்லிட்டு அவனு மதர் காப்பரை தூக்கி அடிப்பான் இருக்கான். போன மதர் காப்பரை வந்து ஓதுனது பண்ணி ஒவ்வொருத்த மண்டையில் ஓட்ட போட்டு தொலைச்சிட்டு வந்துருக்கு. இந்த இடத்துல எல்லாரும் ஆதித்துல கொத்து குவியான் லேசர் அட்டாக் வந்து ஹீரோ அடிக்க வர. ஹீரோ அவன் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி போட்டு அந்த வெயினை வச்சு காப்பாற்றிக்கிறான். இந்த வெயின் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல வீக்காக மாதிரி காட்டாங்க. ஸோ நீ உன்னதான் இந்த வெயின் வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாதா, ஒரு இதே இடத்துல கண்டிப்பாக நாங்கள் கொண்டு விடாமல் சொல்லிட்டு இந்த இடத்துல நாகமாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீ கொள்றதை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒட்டனே பண்ணுவோம். நாகா வந்து நீ செத்து போடான்னு தலைவிடம் வெயின் விட்டு அடிக்கா அந்த வெயின் பண்ணி ஒட்டம்பளி எக்கச்சக்கமாக வந்து இறங்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல அவனை கத்திக்கிட்டு இருக்கான். வலித்தான் அப்படியே அடித்த வெயின் பார்த்து அவனை வந்து டைப் பண்ணிட்டு அவன் போய் அடிக்கிற அடியில் பார்த்து அவன் நெஞ்சல் கொஞ்சமாக உடஞ்சி சுக்குலாம் உடஞ்சி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவனும் வழியில் முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கி போட்டு திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. செவுத்தில் மாற்றி செவுத்தில் இந்த பாறைகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவாக்கியும் தூக்கி அட்டி பக்கம் அவனும் கொஞ்சம் மிஸ் ஆகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொம்பனி போட்டு பொழந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவனையும் தூக்கி அந்த கல்லுக்கு மட்டும் போட அவன் குத்தி அதே இடத்துல இறந்து போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறந்து போனோடனே நம்ம கயாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்புது. என்னடா பார்த்தீங்கன்னா இறந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்து அட்டாக் பண்ண போயிருந்தாங்க. அந்த எல்லா பேருமே ஹீரோவும் கவாக்கியோட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெயினை விட்டு அட்டிக்கு ஓட்ட போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து கயாக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் கவாக்கி கற்றுட்டு என்னை விட்டு அப்படின்னு கேட்பேன், நீ வந்து என் ஃப்ரெண்டை கொடுக்கக்கூடாது, நீ ரெக்ஸை எப்படா கொன்ன அப்படின்னு கேட்டு அவன் வெறும் ஸ்லேவுக்காக வட இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஸ்லேவ் இல்லடா, அவன் என் ஃப்ரெண்டுடா. இன்னொரு டைம் அவனை அப்படி சொல்லாரான்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ஸோட வெப்பன் எடுப்பாங்க. ரெக்ஸ் இது உனக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை போய் ஒரு வெட்ட அவனோட 2 ஓட்டமும் 2 பீஸா பாதி தான் பொழந்துட்டு போயிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீ வந்து உன்னோட ஆத்மா சாந்தி அடைய நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாரையும் கொண்டு போட்டு அவனுக்கு வந்து அந்த ரெக்ஸோட வெப்பனை குத்தி போட்டு ஸோ கண்டிப்பாக நீ வந்து என்னோட போயிருக்கக்கூடாதுடா, உனக்கு காரணமான எல்லாத்தையும் கொண்டு பழி வாங்கிட்டான்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அதெல்லாம் வந்து அவனோட ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு சீன் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கயாவை இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே கயாவை பார்த்தீங்கன்னா வந்து ஹுட் கிறிஸ்டல் ஹீல் பண்ண அந்த ஹுட் கிறிஸ்டலோட எஃபெக்ட் அவங்களால ஏற்றுக்க முடியல. இதில் கயா சொல்கிறாங்க, ஸோ அதை வந்து ஹீல் பண்ணுறாலும் கூட என் உடம்புல தெம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். என்ன ஆச்சு கயா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஸோ நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செகண்டாக நான் தான் உள்ளே போனேன். அந்த பாஸ்வேர்ட் அந்த கிறிஸ்டல் இன்னர்டன் கிறிஸ்டல் பாலை நான் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்டு எல்லாருக்குமே சரியான ஷோக்கு. ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உனக்கு முன்னே இதுக்குள்ளே நான் இழுத்து விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த
ரிட்டன் கிறிஸ்டல் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து நீ வந்து தண்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், எங்கள் ஆளுங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட். ஸோ எங்கள் ஆளுங்க எல்லாருமே அவனுக்கு கொண்டுட்டாங்க, இதை மட்டும் எப்படியா சேஃபாக எடுத்துகிட்டு போய் லூஃபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலையும் பார்த்து வந்து ஹீரோட கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன், என்னை மன்னிச்சிரு லூஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ ஹீரோக்கு இது அப்படியே கயா அப்படின்னு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல வந்து சரி ஓகே அடுத்து வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்து வந்து முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவன் இறந்து போன விஷயம் வந்து நம்ம பிரின்சஸ் நைனுக்கு தெரிஞ்சு ஸோ சொன்னவன் அதே இடத்துல கொண்டு போடுறாங்க. இந்த இடத்துல இன்னொருத்தனும் உள்ள அல்லு இல்லை. இந்த இடத்துல வந்து பிரின்சஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு 2 பேருமே சேர்த்து அந்த நாகா அப்புறம் வந்து கவாக்கி 2 பேருமே சேர்த்துறாங்கன்னா ஆமாம் மேம் வந்து சரி ஓகே இந்த லுக் எங்கே இருக்கா, அந்த கிறிஸ்டல் எங்கே இருக்கா எனக்கு தெரியல அப்படின்னு இவ்வளோ சரியான டென்ஷன். இன்னொருத்தன் சொல்லுவான் அவங்கள கொள்ள சொல்லி பவுண்டரி இங்கே அதிக அமௌண்ட்டை வச்சு நான் கண்டிப்பாக மாட்டி பண்ணிருக்கலாம். இவனும் சிரிக்கிறா. நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம மிங்கியோட பேசியிருக்கோம். மிங்கி சொல்கிறார் ஸோ உங்கள் 3 பேர் மேலே ஹை லெவல் பவுண்ட்ரி இருக்கவங்க 4 பேர் மேலே ஹை லெவலான காயினை வந்து வச்சுருக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறணும் அப்படின்னா ஸோ நாங்கள் 2 கிளானும் ஒன்றா சேர்ந்துட்டு ஸோ ட்ராகன் கிளானும் எங்கள் கிளானும் ஒன்றா சேர்ந்துருக்கோம், ஆக்ஸ் கிளானும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் வந்து சேஃபாக இருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணி எப்படியே அந்த மவுண்டான தாண்டி நெக்ஸ்ட் மவுண்டன் வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கே சுற்றி நிறைய பீப்புள்ஸ் நீங்கள் எல்லாரும் தாண்டி வரணும். ஸோ உங்கள் லைஃபே பார்த்தீங்கன்னா இப்போ ஆபத்தில் இருக்குது, உங்கள் கிட்ட தான் வந்து இந்த கிறிஸ்டல் இருக்குது, நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய மக்கள் உங்களை கொண்டுறதுக்காக காத்துருக்காங்க, சுற்றி உங்களை வேட்டையாடுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காட்டில், நீங்கள் சேஃபாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கி இங்கே வந்து போகிறாங்க. இதாட பார்த்தீங்கன்னா எங்கே இந்த ஒரு எபிசோட் வந்து முடிகிறாங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்து 114 எபிசோட் 3 எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதே இதுவில் ஃபஸ்ட் எபிசோடில் பயோசிப்பை இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ வந்து ரிமூவ் பண்ணுவான்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ஒரு சோகமான விஷயம்னா அடுத்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸு இந்த இடத்துல வந்து செத்துருவான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கதை கொஞ்சம் நல்லா போகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலில் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் இருக்கேன், முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து நம்ம கோலை ரீச் பண்ணுறோம். ஓகே பை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.